வணக்கம் மாணவர்களே, கல்வி பொதுத்தர சாதாரணதர பரீட்சையின் விஞ்ஞான பாடத்தின் கடந்த கால வினாக்கள் தொடர்பான கொஞ்சம் வினாக்களை நாங்கள் இப்போ இந்த வகுப்பில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே நேரம் நாங்கள் விடைகளை மட்டும் டக்குன்னு சொல்லி கொண்டு போகாமல் கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் நின்று ரியலைஸ் பண்ணிட்டு போவோம். ஏன்னா பாஸ்ட் நடந்து வந்த கேள்விகள் இனி வரப்போகிற கேள்விகளுக்கு எப்படி இருக்குமென்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் ஸ்க்ரீனை பார்த்தோம்னா, அதாவது முதலாவது கேள்வி, இது 2017ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி. பின்வரும் தாவரங்களில் வித்து மூடியிலி தாவரங்கள், அதாவது வித்து மூடியிலி தாவரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் பார்ப்போம். வித்து மூடியிலி, ரைட்? வித்து மூடியிலி தாவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கண்டா, வித்து மூடியிலி தாவரம், சரியா? அதாவது பொதுவாக தாவரங்களில் வித்துக்கள் பார்த்தீங்கண்டா, இப்போ மாங்காயை எடுத்தீங்கண்டா, மாம்பழமோ மாங்காயை எடுத்தீங்கண்டா, அந்த மாம்பழத்தில் வித்துக்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும், சரியா? இது வித்து என்று சொல்லுவோம். இந்த வித்து என்ன செய்திருக்கும்னு சொன்னால் ஒரு பழத்தாலேயோ என்னத்தாலேயோ மூடி இருக்கும், சரியா? அப்போ மாங்காய் என்னவா இருக்கும்? வித்து மூடி இலின்னு சொல்லுவோம். மாங்காய் அல்லது மாம்பழம் வித்து மூடி உளி, வித்து மூடி யுளி என்று சொல்லுவோம். அதாவது வித்து மூடி உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறாங்க வித்து மூடி இலின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த பைனஸ் மரத்தில் பார்த்தீங்கண்டா, பைனஸ் மரம் அப்படியான மரங்களை பார்த்தீங்கண்டா என்ன மாதிரி இருக்குமெண்டா, அதனுடைய இலைகளில் பைனஸ் மரத்தின் இலைகள் சைக்கஸ் மடுப்பனை, அதுகள மடுப்பனையில் பார்த்தீங்கண்டா, மடுப்பனையில் இந்த வித்துக்கள் தனியாக அப்படி ஓப்பனாகவே தெரியும். இந்த சரியா மடுப்பனையில் அப்படி வெளியில் நாங்கள் கிளை எடுத்த வேண்டாம், இப்படி அந்த வித்துக்கள் இப்படியே ஓப்பனாக வித்து தெரியும். இது நீங்கள் தென்னியண்டு எடுக்கக்கூடாது, இது மடுப்பனை, மடுப்பனை, சரியா? அதை நாங்கள் சைக்கஸ்ன்னு சொல்லுவோம். சைக்கஸ் மரத்தில் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குமெண்டா, சைக்கஸ் பைனஸ் மரங்களில் சைக்கஸ் அல்லது வேறு மரம் ரெண்டாவது மரம் சொல்லுவோம்னு சொன்னால் பைனஸ்ன்னு சொல்லலாம், சரியா? இந்த மரங்களில் வித்துக்கள் ஓப்பனாகவே இருக்கும், இங்கே மூடி இருக்காது. இங்கே வித்துக்கள் மூடி இருக்காது. அப்போ வித்து இருக்கும், இங்கே வித்து மூடி இருக்காது, வித்து மூடியிலி, ரைட்? இப்போ வித்து மூடியிலி என்று இருக்கும், ரைட்? இப்போ இதை வித்து மூடியிலி. பிள்ளைகள் எங்களுக்கு என்ன தெரியுமெண்டா, இதில் வித்து மூடி இலி என்றது இங்கே நாங்கள் சொல்லியிருப்போம், சரியா? அப்போ இந்த கேள்வியை பொறுத்தளவில் என்ன, இந்த கேள்வியை பொறுத்தளவில் நாங்கள் இந்த விடைக்கு வந்தவண்டா, எந்த விடை இதுக்கு சாத்தியமாக இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கண்டா, இந்த நாங்கள் பார்த்த கேள்விக்குரிய விடையில் எந்த விடை சாத்தியமாக இருக்குமெண்டா பைனஸ் என்று சொல்லுவோம், சரியா? ஏன் பைனஸ் மரத்தில் தான் வித்து மூடி இலி என்று சொல்லுவோம், சரியா? வித்து மூடி இலின்னு சொல்கிறது பைனஸ் மரத்தில் தான் நாங்கள் சொல்லுவோம். அப்போ இதுக்குரிய சரியான விடை, சரியா, சரியான விடை வித்து மூடி இலி, ரைட்? இப்போ பைனஸ் என்று சொல்லலாம். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, விசை திருப்பத்தின் அலகு யாது? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விசை திருப்பத்தின் அலகு யாது? அப்போ விசை திருப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கண்டா, விசை திருப்பம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு என்ன சமன்பாடு? விசை திருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கண்டா என்ன சமன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, விசை தர, விசை திருப்பம் தர விசை தர விசையின் புள்ளியிலிருந்து செங்குத்து தூரம், விசை தர, சரியா, செங்குத்து தூரம், விசை பிரயோகிக்கிற புள்ளியில இருந்து வர்ற செங்குத்து தூரம், சரியா? செங்குத்து தூரம் என்று நாங்கள் சொல்றது எது ஏண்டா, செங்குத்து தூரம், சரியா? செங்குத்து, சாரி இதில் எழுத்து விடை இருக்குது, திருத்துவம். செங்குத்து தூரம், சரியா? உதாரணமாக பாருங்க, ஒரு கதவு இருக்கு, இந்த கதவுல இதில் பிணைச்சல் போட்டிருக்கிறாங்க, கதவுல பிணைச்சல் இருக்கு, இதில் கைப்பிடி இருக்கும், இந்த பிணைச்சல்ல கைப்பிடி இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே ஒரு விசையை பிரயோகிக்க போகிறோம், இங்கே இருந்து ஒரு விசையை பிரயோகிக்கிறோம்,
இந்த பிரயோகிக்கிற விசை வந்து 50 நியூட்டன் என்று வைங்க. 50 நியூட்டனை பயன்படுத்தி இந்த கதவை திறக்க போகிறோம். இது வந்து ஒரு கதவு, இந்த கதவை 50 நியூட்டனில் பிரயோகித்து திறக்கல நாங்கள் இந்த கதவுக்கும் பிடிக்கும் இடையிலான தூரத்தை கணிக்க வேணும். இந்த கதவுக்கும் இதுக்கும் இடையிலான தூரம் 8 மீட்டர் என்று வைங்களேன். 8 மீட்டர். அப்போ தூரம் வந்து எங்களுக்கு தெரியும். என்ன தூரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன 8 மீட்டர். அப்போ அந்த 8 மீட்டர் தூரம் எங்கே வரப்போகுது? இந்த சமன்பாட்டில் இங்கே வரப்போகுது செங்குத்து தூரம். ஏன்னா இந்த கோணம் வந்து செங்கோணமாக இருக்கும், 90 பாகையாக இருக்கும். அப்போ நாங்கள் எடுக்கிறோம் 8 மீட்டர் செங்குத்து தூரம். தர விசை வந்து 50. என்னது 50 நியூட்டன். செங்குத்து தூரம் என்ன? மீட்டர். ஆகவே விசை திருப்பம் வந்து 8 40, அதாவது 400. இதில் இருக்கிற அலகு என்ன? நியூட்டன். இதில் இருக்கிற அலகு என்ன? மீட்டர். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கதவை நாங்கள் திறக்கும் போது, ஒரு கதவை நாங்கள் திறக்கல அந்த கதவில் வந்து இருக்கக்கூடிய அந்த பிணைச்சலுக்கும் அதுக்கும் இடையிலான தூரம் தான் செங்குத்து தூரம். விசை பிரயோகிக்கிற இடம் வந்து பிடி. இது வந்து பிடியாக இருக்கும். இது வந்து பிடின்னு சொன்னால் கதவின் பிடி. அப்போ அந்த பிடியில் பிடிச்சு நாங்கள் இழுத்த வேண்டாம், கதவு திறக்கும். அப்போ கதவு திறந்துதண்டா அந்த நேரம் விசை திருப்பத்தின் அலகு நியூட்டன் மீட்டர். அப்போ எங்களோட கேள்வி வந்து உங்களுக்கு தெரியும், கேள்வி விசை திருப்பத்தின் அலகு யாது? அப்போ அலகு எது வரப்போகுது? எங்களுக்கு சரியான விடை வந்து நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? நியூட்டன் மீட்டர் என்று சொல்லி வரும். சரி, இது எதன் அலகு? விசை திருப்பத்தின் அலகு. அதே நேரம் நாங்கள் சில வேளைகளில் பார்க்கலாம். சரியா? இந்த ஜூல் பர் செகண்ட் -1 என்று சொல்றது எதுன்னு சொன்னால் வலுவினுடைய அலகு. அதாவது ஜூல்ன்றது சக்தி. சக்தியின் கீழ் நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கண்டா, சக்தி அல்லது வேலையின் அலகுன்னு சொல்லலாம், வேலை என்றும் சொல்லலாம். வேலையை நாங்கள் என்னத்தில் அளக்கிற நாங்கள் ஜூலில் தான் இதில் வரும். அப்போ சக்தி அல்லது வேலை, இந்த ரேட் ஆஃப் ஒர்க் அல்லது ரேட் ஆஃப் எனர்ஜி எதுக்கு சமனாக இருக்குமெண்டா? வலுவுக்கு சமனாக இருக்கும். அப்போ வலுவை நாங்கள் என்ன மாதிரி சொல்லலாமெண்டா, இந்த அலகு வந்து ஜூல் மேலே இருக்குது, கீழே செகண்ட் இருக்குது. அப்போ ஜூல் பர் செகண்ட் என்று சொல்லலாம். இந்த வேலையையும் நீங்கள் என்னென்னு சொல்லலாம்? ஜூல் பர் செகண்ட் என்று சொல்லலாம். அதாவது இந்த சக்தி என்றது இந்த அலகு என்னது? ஜூல். சரியா? சக்தியின் அலகு வந்து ஜூல். நேரத்தின் அலகு என்ன? செகண்ட். அப்போ ஜூலின் கீழ் செகண்ட்ன்றது என்னென்னு சொல்லலாம்? ஜூலின் கீழ் செகண்ட்ன்றதை நாங்கள் ஜூல் பர் செகண்ட் என்று சொல்லலாம். அப்போ சக்தியின் கீழ் நேரம் வலுகண்டதின் அலகு தான் ஜூல் பர் செகண்ட் -1. சரியா? அதே நேரம் அடுத்த இன்னும் ஒரு அலகு அதில் தரப்பட்டிருக்கு. அந்த அலகை கொஞ்சம் பார்ப்போம். அப்போ பிள்ளைகள் நாங்கள் இதுக்குரிய அந்த கேள்விக்குரிய விடை வந்து என்னது? விசை திருப்பம் என்றதான் அதுக்குரிய. சரியா? விசை திருப்பத்தின் அலகு தான் கேட்டவர். அப்போ விசை திருப்பத்தின் அலகை நாங்கள் படிச்சுட்டோம், எங்களுக்கு விடை சரி. ஆனால் அப்படி சொல்லிட்டு நாங்கள் போகிறோமா? இல்லை. அடுத்ததுக்குரிய விடையில் ஒவ்வொரு விடைகளையும் பார்க்குறோம். அப்படி விடைகளை பார்க்கல எங்களுக்கு தெரியுது. சரியா? ஒவ்வொரு விடையும் என்னென்னத்துக்கு பொருத்தமாக இருக்கண்டா. அப்போ இந்த அலகு வந்து இதனுடைய அலகு வலுவினுடைய அலகு. இந்த அலகை பார்த்தீங்கன்னா திணிவு தர ஆர்முடுகள். ஏன் திணிவுன்றது என்ன? திணிவு தர ஆர்முடுகள். திணிவு தர ஆர்முடுகள் எதுக்கு சமன்? விசைக்கு சமன். இது பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி. கிலோமீட்டர் செகண்ட் -1 விசையை குறிக்கிற அடிப்படை அலகுன்னு சொல்லி கேட்டவர் ஒரு கேள்வி. அப்போ இந்த இது வந்து எதுக்கு சமன்டா? விசை என்றதுக்கு சமன். இது விசையினுடைய திணிவு தர ஆர்முடுகள் தந்திருக்கிறார். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா விசையின் கீழ் பரப்பு, அதாவது அமுக்கம் என்றதுக்கு சமன். ஆவே பிள்ளைகள் உங்களுக்கு வருங்காலத்தில் இந்த கேள்வியை மாற்றி விசை திருப்பத்தின இந்த முறை கேட்ட மாதிரி வார முறை வலுவண்டதோ விசையண்டதோ அமுக்கமண்டு கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ ஒரு பிள்ளைகளுக்கு இதில் என்ன தெரிய வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்டா, இந்த இதில் வந்து என்ன தெரிய வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்டா, ஒவ்வொரு
சமன்பாடுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சமன்பாடுகளை தெரியாம நாங்க என்ன செய்ய இயலாது, சமன்பாடுகளை தெரியாம நாங்க இந்த கணக்குகள் செய்ய இயலாது. ஆகவே விசை திருப்பத்தினுடைய அலகு தெரிய வேணுமா இருந்தா, விசை திருப்பத்தினுடைய அலகு தெரிய வேணுமா இருந்தா எங்களுக்கு என்ன தெரிய வேணும், விசை திருப்பத்துக்குரிய சமன்பாடு தெரிய வேணும். ஆகவே இந்த கேள்வியை பொறுத்தளவில் எந்த கேள்வி, அந்த விசை திருப்பத்தின் அலகு எது கண்டு கேட்ட கேள்வியில நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நியூட்டன் மீட்டர். ஆகவே நாங்க சொல்ல போறோம் இது எதனுடைய அலகு, நியூட்டன் மீட்டர் வந்து விசை திருப்பத்தின் அலகு. இது விசை திருப்பம், விசை திருப்பத்தின் அலகு. அப்ப ஓஎல் மாணவர்களான நாங்கள் என்ன செய்ய வேணும், விசை திருப்பம் என்றா என்னன்னு சொல்லி சமன்பாடையும் பாடமாக்கி இருக்க வேணும். அது வந்து விசை தர செங்குத்து தூரம், சரியா, செங்குத்து தூரம், அதாவது அது வந்து நியூட்டன் மீட்டர் வருது. இது வந்து எதனுடைய அலகு, இது வந்து அமுக்கத்தினுடையது, அமுக்கம். இது அமுக்கம், அமுக்கம் சமன் நீங்க படிச்சிருப்பீங்க ஆண்டு தரம் 9ல் வந்து விசையின் கீழ் பரப்பு. அப்ப விசையின் கீழ் பரப்பு என்று நீங்க சொல்றது வந்து எதுக்கு சமனா இருக்க போகுது, விசையின் கீழ் பரப்புன்னு சொல்றது வந்து எதுக்கு சமனா இருக்க போகுதுண்டா அமுக்கத்துக்கு சமனா இருக்க போகுது. விசையின் கீழ் பரப்புன்றது எதுக்கு சமனா இருக்க போகுது, அமுக்கத்துக்கு சமனா இருக்க போகுது. சரியா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2ன்றது எதுக்கு சமனா இருக்குதுண்டா இது வந்து விசை சமன், விசை சமன் திணிவு தர ஆர்முடுகல்ன்றதுக்கு சமனாக இருக்கும், திணிவு தர ஆர்முடுகல்ன்றதுக்கு சமனாக இருக்கும். அப்ப திணிவு தர ஆர்முடுகல்ன்றது என்னவா இருக்கும், இங்க கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 என்ற சமன்பாடா இருக்கும். சரியா, இங்க அமுக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் வர்க்கம், அது மேல போயிருக்கல மீட்டர் -2 வேறு, இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் வேறு. சரியா, அடுத்தது ஜூல் பர் செகண்ட் -1 என்றது பிள்ளைகளுக்கு தெரிய வேணும். வலு என்றதுன்ற சமன்பாடு, வலு என்றதுன்ற சமன்பாடு என்ன, வேலையின் கீழ் நேரம், வேலையின் கீழ் நேரம். சில வழியில உங்களுக்கு இது மறைக்கலாம், சில வழியில உங்களோட இதுல வலு என்றது எது சமன்பாடுன்னு சொன்னால் சக்தியின் கீழ் நேரம், ரேட் ஆஃப் எனர்ஜி அல்லது ரேட் ஆஃப் டைம் என்று சொல்லலாம், சாரி ரேட் ஆஃப் ஒர்க் என்று சொல்லலாம். அதாவது வலு, அந்த அடிப்படையில் சக்தி வந்து உங்களுக்கு தெரியும் ஜூல் என்ற அலகில் அளக்கப்படும், நேரம் செகண்ட் என்ற அலகில் அளக்கப்படும். இதை மேல் எழுதியக்குள்ள நீங்க என்ன எழுதுவீங்க, ஜூல் செகண்ட் -1 என்று எழுதுவீங்க. சரி பிள்ளைகள், அப்போ முதலாம் கேள்வியை நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போவோம். சரியா, சாரி மூன்றாவது கேள்விக்கு போவோம். சரி, மூன்றாவது கேள்வி, மனிதனின் தோலில், அதாவது மனிதன தோலில் கழிவகற்றும் அங்கமாக தொழிற்படுவது, மனிதனின் தோலில் கழிவகற்றும் அங்கமாக தொழிற்படுவது. மனிதன தோலில் கழிவகற்றும் அங்கமாக தொழிற்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல், சிறுநீரகம், மூக்கு, நுரையீரல். தோல், சிறுநீரகம், மூக்கு, நுரையீரல். அப்போ அந்த அடிப்படையில் வந்து பாருங்க, முதலாவது விடையை வந்து நாங்கள் பார்த்தோம்டா. சரியா, முதலாவது விடை நைதரசன் கழிவண்டா முதல் நாங்கள் என்னன்னு பார்க்க வேணும். சரியா, இப்போ நைதரசன் கழிவு அப்படின்டா என்னன்னு பார்க்க வேணும். சரி, அப்போ நாங்கள் என்ன செய்வோம், நைதரசன் கழிவு அப்படின்னா என்னன்னு வழங்குவோம். அதாவது யூரியா, யூரியா, யூரியாட குறியீடு CONH2 twice. இது எங்களுக்கு வேற இடத்துல வர்றபடியா தான் என்ன குறியீடு தெரியும்னு சொல்றேன், NH2 twice. இது வந்து யூரியாட குறியீடு. சரியா, அதே மாதிரி யூரிக் அமிலம், யூரியா, யூரிக் அமிலம். யூரிக் அமிலம் என்று சொல்றது எங்கட நைதரசன் கழிவில உண்டு, யூரிக் அமிலம். அடுத்தது கிரியாட்டினைன், கிரியாட்டினைன், கிரியாட்டினைன் என்று சொல்றது ஒரு நைதரசன் கழிவு. இவ்வளவும் என்ன, நைதரசன் கழிவுகள். உண்மையா நைதரசன் கழிவுகள் எவ்வாறு உருவாகின்றன சொன்னா, மேலதிக அமினோ அமிலங்கள், பொதுவாக மேலதிக அமினோ அமிலம்
மேலதிக அமினோ அமிலம் வந்து சரி, அமினோ அமிலம்ன்றது உங்களுக்கு தெரியும், புரதத்தின் சமிபாட்டின் இறுதி விளைபொருள். புரதம் சாப்பிட்டா, இறைச்சி சாப்பிட்டா அமினோ அமிலமாக தான் மாறும். மேலதிக அமினோ அமிலம் ஈரல் என்று சொல்லி எங்களுக்கு கொண்டு இருக்குது. ஈரலில் அமைநகற்றலுக்கு உட்பட்டு, அமைநகற்றல் என்ற ஒரு செயற்பாட்டுக்கு உட்பட்டு போது உருவாகும். அமைநகற்றலின் போது உருவாகும். அதாவது நான் என்ன சொல்ல வாரேன்னு சொல்லுங்க, ஈரல்ல தான் இந்த நைட்ரசன் கழிவு பொருட்கள் பெரும்பாலும் உருவாகும். ஆனால் அது சிறுநீருடன் வெளியேற்றப்படும். சரியா, சிறுநீருடன் வெளியேற்றப்படும். அப்போ எங்களுக்கு தெரிய வேணும் என்ன நைட்ரசன் கழிவண்டா என்ன, யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டினைன், இதுகள் தான் என்னது நைட்ரசன் கழிவுகள். இந்த நைட்ரசன் கழிவுகள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் எங்க உருவாக்கப்பட வேணும், எதுக்களால் அகற்றப்பட வேணும் என்ற அறிவு எங்களுக்கு தெரிய வேணும். ஆவே பிள்ளைகள் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன்டா, நைட்ரசன் கழிவண்டா என்ன, யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டினைன், அதாவது அதுல நைட்ரசன் மூலகம் காணப்படும். நைட்ரசன் மூலகம் காணப்படும். அப்ப நைட்ரசன் மூலகம் காணப்பட்டால் சரியா, அது நைட்ரசன் கழிவு பொருள். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா பங்களிப்பு செய்யும் அங்கம் தோல் என்றது ஒரு கழிவகற்றும் உறுப்பு. எங்களுக்கு தேவையில்லாத, உடலுக்கு தேவையில்லாத ஓரளவு நச்சுத்தன்மையான, உடலுக்கு தேவையில்லாத ஓரளவு நச்சுத்தன்மையான பதார்த்தங்கள் உடலில் இருந்து அகற்றப்படுதல் கழிவகற்றல் என்று சொல்லுவோம். அந்த பதார்த்தத்தை நாங்கள் கழிவுகள் என்று சொல்லுவோம். எங்களுக்கு உடலுக்கு தேவையில்லாத இருக்க வேணும், ஆனாலும் அது வெளியில் அகற்றப்பட்டால் கழிவு அகற்றல். அப்போ வியர்வை வந்து தோலினூடாக அந்த வெளியேறுது. இந்த வியர்வையில் சிறிதளவு நைட்ரசன் கழிவு பொருள் இருக்கலாம். ஒரு சிறிதளவு நைட்ரசன் கழிவு பொருள் இருக்கலாம். நைட்ரசன் கழிவு காணப்படலாம். சரியா, கழிவு காணப்படும். காவண்ணா சானா போடுறேன், காணப்படும் என்று போடுறேன். ஆனாலும் கேள்வியில அகற்றுவதில் பிரதான பங்கு வகிப்பதென்று கேட்டிருக்கிறார் பாருங்க. பிரதானமானதான்னு சொல்லிக்கலாம், அது வராது. ஏனென்றா சிறுநீரகத்தின் பிரதான கழிவு பொருளே என்னது, சிறுநீர் கண்டு சொல்லுவோம், யூரின். அந்த சிறுநீரில் காணப்படுகின்ற பிரதான கழிவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரண்ட கழிவில் காணப்படுற பிரதான பொருட்களை பார்த்தீங்கன்னா அதுல யூரியா, யூரிக் அமிலம், இந்த கிரியாட்டின், இதெல்லாம் கணக்க காணப்படும். யூரிக் அமிலம், கிரியாட்டின், உதாரணமா அந்த யூரின் மணக்கிறதுக்கே காரணம் இந்த பொருட்கள் தான், நைட்ரசன் கழிவு பொருட்கள் காரணம். கிரியாட்டின் எங்கேயாவது ஸ்கூல் வாஷ்ரூமு போனாலே எங்களுக்கு ஒரு ஸ்மெல் ஒன்று அடிக்கும். அதுக்கு காரணமே இந்த அமோனியாக்கள் அதுலேருந்து வெளியேறது தான். யூரியா சூடாகி அதுலேருந்து பிரிஞ்சு வாயு, அமோனியா வாயு வெளியேறும். அப்போ அமோனியா, யூரியாண்ட எல்லாம் என்ன இருக்குது, நைட்ரசன் நிறைய அதில் காணப்படுது. பெருமளவு இதில் தான் வெளியேறப்படும். அப்போ இங்கே வந்து பெருமளவு இருக்கும், பெருமளவு வெளியேறும். சரியா, அப்போ பெருமளவண்டைக்க பிரதான பங்கு வகிப்பது எது, பெருமளவு வெளியேறுதுண்டா பிரதான பங்கு வகிப்பது எது, சிறுநீரகம் தான் வேற. மூக்கினூடாக எங்களுக்கு கழிவகற்றுறது என்று சொல்றதுக்கு நாங்கள் சான்ஸ் இல்லை. ஆனாலும் மூக்கினூடாக நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் சில வேளைகளில் கார்பனீர் ஆக்சைடு வாயு எங்களோட மூக்கு துவாரத்தினூடாக வெளியேறுது. சரியா, அது எங்களுக்கு கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியேறுது. ஆனாலும் அந்த மூக்கு துவாரத்தினூடாக வர கார்பனீர் ஆக்சைடு பிரதானமாக நாங்கள் என்ன சொல்றே இல்லை, ஏன்னா நைட்ரசன் கழிவுண்டு அதை நாங்கள் சொல்றே இல்லை. நைட்ரசன் இல்லையே இதில், அப்போ அது கழிவுக்கு வராது. அதே மாதிரி நுரையீரல், நீ மூக்கு ஒரு கழிவு அங்கமாக கருதுற இல்லை. மூக்கு வந்து சரியா, மூக்கு ஒரு இடையில இருக்கிற ஒரு பார்ட், அது கழிவங்கம் வந்து நாங்கள் சொல்றது இல்லை. கழிவங்கம் என்ன, கழிவங்கத்தின் ஒரு பகுதி, கழிவங்கம் என்று சொல்றது இல்லை. நாங்கள் இதை கழிவங்கம் என்று சொல்ற வேண்டாம். மூக்குக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் நுரையீரல், அதாவது இப்போ நுரையீரலில் வந்து என்ன நடக்குது, நுரையீரலில் வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலில் சரியா, நுரையீரலில் வந்து இந்த ஒரு கார்பன் ஆக்சைடு வந்து சேருது. சரியா, பிரதானமாக நாங்கள் மூக்கண்டு சொல்கிற இல்லை, நுரையீரலை தான் சொல்லுவோம். நுரையீரலில் இருந்து என்ன செய்யுது, கார்பன் ஆக்சைடு வாயு. சரியா, கார்பன் ஆக்சைடு வாயு
நுரையீரல்ல இருந்து வெளியேறுது. நுரையீரல்ல இருந்து என்ன செய்யுது? கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறுது. இப்போ நாங்கள் இங்கே படிக்கலாம் பிள்ளைகள், சரியா? என்னது கழிவங்கங்கள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் என்ன தோல், சிறுநீரகம், மூக்கு, நுரையீரல் இது தொடர்பாக பார்க்குறோம். அதில் தோல் வந்து வராது, தோல் வந்து விடையாக வராது, சிறுநீரகம் தான் பிரதானமாக வரும். அப்போ இது கழிவங்கத்தில் தோல் வந்து வியர்வியைத்தான் வெளியேற்றுது, தோல் வந்து வியர்வியை வெளியேற்றுது, சிறுநீரகம் சிறுநீரை வெளியேற்றுது, மூக்கினூடாகவும் நுரையீரலூடாகவும் என்ன வெளியேறுது? கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறுது. நைதரசன் காணப்படுகிற என்று சொன்னால் நைதரசன் கழிவுகளான யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டின், யூரிக் அமிலம், கிரியாட்டின் இந்த மூன்றும் நைதரசன் கழிவுகள். கிரியாட்டினைன் என்று சொல்லுவோம், சரியா? இவ்வளவும் வந்து என்னவா இருக்கும்? நைதரசன் கழிவுகள். இந்த நைதரசன் கழிவுகள் வந்து இவ்வளவு நைதரசன் கழிவுகள். இது பெருமளவில் இருக்கும் எங்கண்டா? சிறுநீரில். ஆனால் வியர்வையில் நைதரசன் கழிவுகள் சிறிதளவு காணப்படும். அப்போ கேள்வியை பொறுத்தளவில் எங்களுக்கு விடை வந்து சிறுநீரகம். சரி பிள்ளைகள், அடுத்த கேள்விக்கு போவோம், சரியா? அடுத்த கேள்வி, பின்வரும் எந்த பதார்த்தத்தை நீருடன் கலக்கும் போது ஒரு பல்லின கலவை கிடைக்கும்? அதாவது பல்லின கலவை கிடைக்கும் என்று சொல்லிட்டார். அப்ப பல்லின கலவை என்றா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரைசலை எடுத்தீங்கண்டா அந்த கரைசல்ல உதாரணமாக ஒரு பசைக்கு மா குழைக்கிறீங்க, குழைச்சிட்டு அந்த மாவை குழைக்கிறீங்க, மாவும் நீரும் சேர்க்குறீங்க, கோதுமை மா, சரியா? என்னமா? கோதுமை மா. கோதுமை மாவும், சரியா, கோதுமை மாவும் நீரும் சேர்க்குறீங்க, பசை ஒன்று தயாரிக்கிறீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கண்டா, அடுத்த நாள் மறுநாள் பார்த்தீங்கண்டா அந்த கோதுமை மாவினுடைய பகுதி அந்த அந்த அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மா அடியில் படிஞ்சு போயிருக்கு. முதல் ஆரம்பத்தில் எல்லாம் கலந்து விட்டாலும் சரியா, அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் படிஞ்சு போயிருக்கும். இதுக்குள்ள நிறைய கோதுமை மா அடியில் இருக்கு, மேலே தெளிந்த நீர் இருக்கு, ஒரு கோதுமை மாவின் தெளிந்த பகுதி இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு டார்ச் லைட் எடுத்து, ஒரு டார்ச் லைட்டை பயன்படுத்தி, ஒரு டார்ச் லைட்ன்றது உங்களுக்கு தெரியும், மின்சூல், மின்சூலை பயன்படுத்தி ஒளியை இதுக்களால் அனுப்பினீங்கண்டா, ஒளியை அனுப்பினீங்கண்டா, மின்சூலை பயன்படுத்தி ஒளியை அனுப்பினீங்கண்டா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒளி இதனூடாக கிளியராக வரும், பெருமளவு ஒளி இதுக்களால் வரும். ஏன்னா தெளிந்த பகுதி, இதுக்களால் ஒளி கணக்க வராது. இதுக்களால் ஒளி ஆரம்பத்தில் வந்தாலும் இங்கால ஒரு கொஞ்சம்தான் வரும். அதாவது என்ன நான் சொல்ல வாரேன்டா, இந்த மேலே இருக்கிற பகுதி வந்து இந்த அளவு பகுதியும் வந்து தெளிந்த பகுதி, தெளிந்த பகுதி, இது கலங்கலான பகுதி, இந்த பகுதி வந்து கலங்கலான பகுதி. அப்ப என்ன இங்க தெரியுது, இந்த மாக்கரசல்ல இரண்டு வேறுபட்ட கட்டமைப்புகள் இருக்கு. இது மறுநாள் பார்க்கிறோம், இது மறுநாள் பார்க்கிறோம் அல்லது கொஞ்ச நேரத்தால பார்க்கிறோம். இது மாக்கலவை முதல் நாள். இது முதல் நாள் என்ன செய்யறோம், முதல் நாள் மாவை கரைக்கிறோம், முதல் நாள் என்ன செய்யறோம், மாவை இதுக்குள்ள போட்டு கரைக்கிறோம். கரைச்சிட்டு மறுநாள் பார்க்கல அடியில் மாக்கலங்கல்கள் காணப்படும், மேலே கொஞ்சம் தெளிந்த நீர் காணப்படும். இதில் இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்லின கரைசல்ல வேற வேற துணிக்கைகளின் தன்மைகள், துணிக்கைகள் எல்லாம் வந்து பல்லின கரைசல்ல இடத்துக்கிடம் வேறுபட்ட கட்டமைப்பில் காணப்படுது. இப்போ மாக்கலவை வந்து அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நெருக்கமாக காணப்படும். ஏன்னா மிகவும் நெருக்கமாக மாக்கலவையில் துணிக்கைகள் காணப்படும். மாக்கலவையில் துணிக்கைகள் என்ன செய்யும், மிகவும் நெருக்கமாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம்
ஐதாக காணப்படும். ஆகவே இதை நாங்கள் சொல்ல போகிறோம் பல்லின கலவை. ஆனால் இப்போ ஏகவின கலவை என்று ஒன்று இருக்கு, அது நீங்கள் படிப்பீங்க சீனி கரைசல். சீனி கரைசலை வந்து பார்த்தீங்கன்னா சரியா, எங்களுக்கு இந்த இது ஏகவின பல்லின கலவை பற்றி பார்க்குறோம். இப்போ நாங்கள் இது பார்த்தது பல்லின கலவை. இப்போ நாங்கள் படிக்கிறது வந்து என்னது பல்லின கலவை. பல்லின கலவையில் என்ன செய்யும், இடத்துக்கிடம் வேறுபட்ட மாதிரியான கட்டமைப்பு இருக்குது. நாங்கள் ஒரு மின்சூளை பயன்படுத்தி ஒளியை அனுப்பிக்கல ஒளி வந்து கிளியராக வருது, மேல் பகுதிகளால் கீழ்ப்பகுதிகளால் ஒளி கொஞ்சம் தான் இங்கால வருகுது. அப்போ அதில் இருந்து நாங்கள் வேறுபட்ட கட்டமைப்புடையதுன்றதை அறிஞ்சு கொள்ளுவோம். சரியா, இது என்னது பல்லின கலவை தொடர்பாக பார்த்துருக்கிறோம். பல்லின கலவை என்றது என்ன, அதாவது ஒரு கரைசலுக்குள்ள வந்து துணிக்கைகள் ஒரு ஒழுங்கில சீராக பரம்பி இருக்காது, அந்த கரைசல்ல வந்து சீராக பரம்பி இருக்காது. உதாரணமாக தேநீர்ன்றது அப்படித்தான் இருக்கும். அதாவது நெஸ்காஃபே ஏதாவது குடிச்சிங்கண்டா கடைசியாக குடிக்கல உங்களுக்கு தெரியும் அந்த மாக்கலவை அதுகள் எல்லாம் போட்டு இருக்கும், அதுக்குள்ள வந்து உங்களுக்கு தெரியும் அந்த இனிப்பு கடைசியாக இருக்கும், கூட இனிப்பாக இருக்கும். இப்போ செப்பு சல்பேட்டு கரைசல் அப்படின்னு சொல்லி ஒரு கரைசலை பார்த்தீங்கன்னா அதில் விடைய பாருங்க, விடையில செப்பு சல்பேட்டு கரைசல். செப்பு சல்பேட்டண்டா CuSO4 என்று சொல்லுவோம். செப்பு சல்பேட்டு இதை நாங்கள் பல்மாணிக்கம், நீலத்துத்தம், துருசு இப்படி எல்லாம் சொல்லுவோம். பல்மாணிக்கம் சரியா, பல்மாணிக்கம் என்று சொல்லுவோம். இந்த இதுக்கு பேர் துருசு, துருசு, நீலத்துத்தம் அப்படியெல்லாம் இதுக்கு பேர் இருக்கு. நீலத்துத்தம் இது என்னென்னா இது சாதாரணமாக வளிமண்டலத்தில் வைக்கல நீல கலரில் இருக்கும். சரியா, இந்த கரைசலை கரைச்சிங்கண்டா அந்த கரைசல் ஃபுல்லாக எல்லா இடமுமே அந்த கலர் வந்து நீல நிறமாக இருக்கும். சரியா, அந்த கரைசலில் வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும். சரியா, அந்த மாக்கலவை மாதிரி வித்தியாசமாக காணப்படாது, எல்லா இடமும் சீராக இருக்கும். இந்த கரைசலை நாங்கள் சொல்லுவோம் ஏகவின கரைசல். ஏகம் அண்டா ஏகவினவண்டா ஒரே மாதிரி, ஏகவின கரைசல் அண்டா ஒரே மாதிரி இருக்கும், ஒரு வகை தான் இருக்கும். ஏக புத்திரன் அண்டா என்ன, ஒரே ஒரு புத்திரன். அப்போ இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற இது வந்து ஒரே மாதிரி காணப்படும், ஏகவின கரைசல். அப்போ செப்பு சல்பேட்டு நல்லா கரையும், எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும். எதாயில் ஆல்கஹால், ஒரு ஆல்கஹால் அண்டா என்ன, அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆல்கஹாலில் வந்து ஒரு சாராயமோ அல்லது ஒரு மதுசாரமோ எடுத்தால் அதுண்ட மேல் பகுதியில் ஒரு டேஸ்ட்டும் கீழ்ப்பகுதியில் இன்னொரு டேஸ்ட்டும் வந்து இருக்காது, ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். ஆகவே மதுசார எதையில் ஆல்கஹால் கரைசலும் என்ன, ஏகவின கரைசல். சீனி கரைசல், சீனி கரைசல் எடுத்தீங்கண்டா சீனி கரைசல் சீனியை மட்டும் கரைக்கிறீங்க, நெஸ்கஃபே இல்லை, அதில் மா எல்லாம் போட்டிருக்கு. இது சீனியை மட்டும் கரைச்சிங்கண்டா அதுவும் இந்த ஏகவின கரைசலுக்கான் வேறு. சீனியை நல்லா வடிவாக கரைச்சிட்டு மேலே ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, கீழே ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா மேலே இருந்து கரண்டியால் எடுக்கிறீங்க, ஸ்டோவில் அடியில் கொண்டே வச்சுட்டு உறிஞ்சி பார்க்குறீங்க. அப்படி உறிஞ்சி பார்த்தீங்கன்னா சீனியின் இனிப்பு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மின்பான குழாய் எடுத்து சீனி கரைசல் எடுத்து அடியில் வச்சு உறிஞ்சி பார்த்தேன்னா மேலே வச்சு உறிஞ்சி பார்த்தேன்னா ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன், சீனி கரைசல் ஏகவின கரைசல். கோதுமை மாக்கலவை நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம். கோதுமை மாக்கலவை வந்து என்ன கரைசல், அது வந்து பல்லின கரைசல். கோதுமை மாவை கரைச்சி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோதுமை மாவை நாங்கள் கரைச்சி போட்டு பார்த்தோம்டா அது கொஞ்ச நேரம் விட்டோம்டா அடியில் போய் மாக்கள் எல்லாம் படிஞ்சிடும். என்ன செய்யும், மாக்கள் எல்லாம் அடியில் படிய என்ன நடக்கும், மேலே தெளிந்த பகுதியும் கீழே தெளிவில்லாத கலங்கள் பகுதியும் காணப்படும். அப்போ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் என்ன, கரைசலை வந்து ஏகவின கரைசல் பல்லின கரைசல் என்று நாங்கள் பிரிக்கிறோம். அந்த ஏகவின கரைசல் பல்லின கரைசலில் இந்த முறை வந்த கேள்வி வந்து என்னது, பல்லின கலவை அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிருக்கிறார். பல்லின கலவை என்று சொன்னால் இங்கே வந்து இந்த கோதுமை மாக்கலவை தான் விடையாக வரும். சரியா, அதாவது கோதுமை மாக்கலவை ஒரு பல்லின கலவை. அதே மாதிரி வேற பல்லின கலவைகள் என்று கேட்டாருன்னா மண் கரைசலை சொல்லலாம். மண் கரைசல் வந்து ஒரு பல்லின கலவை. அதே மாதிரி சுண்ணாம்பு கரைசல்
அதுக்கும் ஒரு பல்லின கலவை சுண்ணாம்பு கரைசல் லைம் வாட்டர்னு சொல்லுவோம். அப்போ சுண்ணாம்பு கரைசலும் மேலே தெளிந்ததும் அதெல்லாம் தெளிந்த சுண்ணாம்பு நீர் எடுத்து கார்பன் ஆக்சைடு வாயுவை இனங்காண பயன்படுத்துகிறோம். தெளிந்ததை மேலே இருக்கும். ஆக பிள்ளைகள் இந்த கேள்வியை விட்டு அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். சரியா? அடுத்த கேள்வி வந்து பின்வரும் எந்த புன்னங்கங்களினால் காற்று சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படுகின்றது? அப்ப காற்று சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதுல என்ன செய்ய வேணும்? காற்று சுவாசத்தை முதல் பார்க்க வேணும். காற்று சுவாசம் என்றா என்னன்னு பார்க்க வேணும். அப்ப பின்வரும் புன்னங்கத்தில் காற்று சுவாசம் என்றா அங்க என்ன நடக்க போகுது? காற்று பயன்படுத்தப்பட போகுது. அப்ப சுவாச அடிப்படை பொருளான கார்பனீராக்சைடு அதாவது குளுக்கோஸ் C6H12O6ஓட காற்று வேணும். காற்று எது? ஆக்சிஜன். அதில் ஒரு 6 ஆக்சிஜன் எடுத்து சமப்படுத்திய நான் எழுதுறேன். எழுதல அதில் 6 CO2 + 6 H2O இவ்வளவும் சுவாசத்தில் வர்ற கழிவுகள். என்ன அதை விட எங்களோட நோக்கம் சுவாசத்தில் வர நோக்கம் சக்தி. அப்போ சக்தி உற்பத்தி செய்யப்படும். ஏன் நாங்கள் சுவாசிக்கிறோம்னு கேட்டால் சும்மா சின்ன பிள்ளைகள் சொல்கிற மாதிரி உயிர் வாழ்வதற்கு சுவாசிக்கிறோம்னு சொல்லக்கூடாது. சக்தியை உற்பத்தி செய்ய போகிறோம். அப்போ எங்களோட சக்தியை உற்பத்தி செய்யப்பட போகிறோம்டா இந்த சக்தி உற்பத்தி எங்கே நடைபெறும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சக்தி உற்பத்தி நடைபெற இடம் வந்து ஒரு களம். ஒரு தாவரமோ விலங்கோ ஒன்று களம் ஒன்றில் தான் நடக்கும். ஒரு களத்தில் தான் இது களம். இந்த களத்துக்குள்ள என்னென்ன இருக்கும்னு சொன்னால் களப்புன்னங்கங்களான மிகவும் பெரிய இரட்டை மென் சவாலான என துளைகளை உடைய ஒரு கரு காணப்படும். அப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த கரு காணப்படலாம். இந்த கருவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறமூர்த்தம் புன்கரு என்றெல்லாம் காணப்படும். அதை விட இரட்டை மென்சவாலான மேலே அழுத்தமான ஒரு மென்சவும் உள்ளுக்குள்ள வந்து ஃபோல்டர் மடிப்புகளுடைய ஒரு மென்சவ் அதாவது இரட்டை மென்சவுடைய ஒரு கலப்புன்னங்கம் காணப்படும். அதை சொல்லுவோம் ஆங்கிலத்தில் மைட்ரோகொண்ட்ரியான்னு சொல்லுவோம். இதை நாங்கள் தமிழில் இளைமணி அப்படின்னு சொல்லுவோம். இளைமணி. இந்த இளைமணி என்ன செய்யுமெண்டா அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதை விட எங்களோட களத்துக்குள்ள கொல்கி உடல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். கொல்கி உடல் கொல்கி பொடின்னு சொல்லுவோம். அது ஒற்றை மென்சவாலானது தட்டு தட்டா இதில் இருக்கும். சரியா? தட்டு தட்டா இருக்கும். அதில் இருந்து சுரப்புகள் எல்லாம் அது பொதி செய்து பாசல் பண்ணி வெளியில் விட்டு கொண்டு இருக்கும். கொல்கி உடல்னு சொல்லுவோம். கொல்கி உடல். அதை விட கொல்கி உடல்னு சொல்லுவோம் இந்த களத்துக்குள்ள. இந்த களத்துக்குள்ள அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இப்படி 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 அகமுதலுரி சிறுவலைன்னு சொல்லுகின்ற ஒரு கலப்புன்னங்கம் ஒன்று காணப்படும். சரியா? அகமுதலுரி சிறுவலை என்று சொல்லுகின்ற ஒரு கலப்புன்னங்கம் இதில் காணப்படும். அகமுதலுரி சிறுவலை இது கொஞ்சம் அகமுதலுரி சிறுவலை இந்த கலப்புன்னங்கங்களை நாங்கள் பார்க்குறோம். அகமுதலுரி சிறுவலை. அப்போ அகமுதலுரி சிறுவலை என்றது வந்து அகமுதலுரி சிறுவலை. அகமுதலுரி சிறுவலை. இந்த அகமுதலுரி சிறுவலை என்ன செய்யுமெண்டா சரி ஒரு ஸ்கெலிட்டல் மாதிரி ஒரு வன்கூடு மாதிரி தொழிற்பட்டாலும் அதுக்கு மேலே அகமுதலுரி சிறுவலைக்கு மேலே வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு சிறிய ஒரு மென்சவற்ற ஒரு பகுதி ஒன்று இதில் காணப்படுது. இதுக்கு மேலே காணப்படும். ஏனெண்டா இந்த அகமுதலுரி சிறுவலைக்கு மேலே அழுத்தமாக இருந்தாலும் அந்த அழுத்தத்தை இல்லாமல் ரஃப்பாக போய் ஒட்டி கொள்ளும். சரியா? அந்த ரஃப்பாக போய் ஒட்டி கொள்ளும். அந்த அதுக்கு பேர் அப்போ இந்த அகமுதலுரி சிறுவலையோட ஒட்டி இருக்கிறதுக்கு பேர் ரைபோசோம் என்று சொல்லுவோம். ரைபோசோம். ரைபோசோம் என்று சொல்லுவோம். இது என்னத்துக்கு உதவுதுன்றதை நாங்கள் பார்க்க வேணும். அப்போ இந்த ரைபோசோம் ஒட்டி இருந்தால் அந்த முதலுரி சிறுவலைக்கு பேர் அழுத்தமற்றது. ஏன்? அந்த அழுத்தத்தை கெடுத்துட்டுது. எது? அந்த அழுத்தத்தை இல்லாமல் செய்யுது. இது ஒட்டினபடினால. அப்போ அழுத்தமற்றன்னு சொல்லுவோம். அழுத்தமற்ற அகமுதலுரி சிறுவலை. சரியா? அப்போ கரு காணப்படுது. எங்களுக்கு தெரியும் கரு எங்களுக்கு காணப்படுது. கரு காணப்படுறதுன்றது நாங்கள் படிச்சிருக்கிறோம்.
அந்த கருன்றது எங்கே இருக்குது எங்களுக்கு தெரியும். நாங்கள் பிரதானமான ஒரு உறுப்பு, ஒரு கலப்புன்னங்கம் கரு. சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் இந்த கலம் ஒன்று வரைஞ்சிருக்கிறேன், அந்த கலத்துக்குள்ள நடக்கிற சுவாச சமன்பாடு வரைஞ்சிருக்கிறேன். இப்போ அவருடைய கேள்வி சக்தி விடுவிக்கப்படும் செயற்பாடு, சக்தியோட சம்பந்தப்பட்டது. அவருடைய கேள்வி வந்து சக்தியோட சம்பந்தப்பட்டு இருக்கு. அப்ப நாங்க இந்த கலத்தை பொறுத்தல, இது கலம் ஒன்றுக்கு இருக்கும் தானே, இதானே கலம், இது கலம் சரியா. இந்த கலத்துல சக்தியோட சம்பந்தப்பட்டதுண்டா இந்த சுவாச சமன்பாட்டின் போது கிடைக்கிற சக்தியை பயன்படுத்துறது. கரு என்று சொல்லியிருக்கு. அப்ப நாங்க முதலாவது கருவில கண்ணை வைப்போம். கருவண்டா என்ன? கருவுக்குள்ள நிறமூர்த்தங்கள் காணப்படும். அது பரம்பரையாக தகவல்களை கடத்துறதுக்கு உதவும். அப்ப கருதான் உண்மையா ஒரு கேப்டன் போல கலத்தின் செயற்பாட்டை கட்டுப்படுத்துறது கரு. ஆகவே கருன்றது சக்தியோட சம்பந்தப்படையில, கருன்ற இதோட சம்பந்தப்பட்டிருக்குது. அதாவது கருன்றது பரம்பரையா என்ன செய்யுது, அந்த நிறமூர்த்தங்கள் கடத்தப்படுற தொடர்பாக இருக்குது பிள்ளைகள். அப்ப பிள்ளைகள் இப்ப உதாரணமா என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா. இங்க வந்து நாங்க பார்க்கறது என்னண்டா, ஒரு கலத்தினுடைய கல புன்னங்கங்களுடைய தொழிற்பாடு என்னன்னு கேட்கறதுக்கு பதிலாக அவர் என்ன செய்யறார், ஒரு கலச்சுவாசம் நடைபெறுது, அந்த கலச்சுவாசத்துல சக்தியோட தொடர்புடைய கல புன்னங்கம் இதுன்னு கேட்கிறார் சரியா. ஆகவே நாங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோம். ஏனெண்டா அது வருங்கால கேள்விகளுக்கு உதவியா இருக்கும். சரி, இப்போ நாங்கள் ஸ்கிரீன்ல பார்த்தோம்டா கருவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன் கருன்றது என்ன, பெரும்பாலும் அது பரம்பரை அலகுகளை கட்டுப்படுத்துகிற ஒரு அங்கமாக இருக்கும் என்று சொல்லி பார்த்துட்டோம் சரியா. இது கரு. இப்போ நாங்கள் ஒரு கலத்தின் படத்துக்குள்ளே தான் இது வரைஞ்சு கொண்டு வந்தாங்க. இது ஒரு கலமண்டு தான் நாங்கள் கணிச்சு கொண்டு போகிறோம் சரி. அந்த பெட்டியா போடுறது ஒரு கரு, ஒரு கலம். இப்போ எங்களுடைய நோக்கம் வந்து கலப்புன்னங்கமான கருவை பற்றி சொல்லிட்டோம். அப்போ எங்களுக்கு கருவன்றது இப்போ எடுக்கலாம், கருவை அழிச்சிருவோம். அடுத்தது வந்து இரைபோசோம் என்று சொல்லியிருக்கு. இரைபோசோம் அல்லது ரைபோசோம் எல்லாம் ஒன்றுதான் சரியா. இரைபோசோம் அல்லது ரைபோசோம் என்று சொல்றது எல்லாம் ஒன்றுதான், இரைபோசம் என்று சொல்லலாம். அந்த ரைபோசம் என்று சொல்றது வந்து பிரதானமா என்னத்துக்கு உதவுதுன்னு சொன்னா புரத தொகுப்புக்கு உதவுது. அப்ப புரத தொகுப்புக்கு உதவுறது தான் இந்த ரைபோசோம். அப்ப ரைபோசத்தை நாங்கள் என்ன செய்யலாம், அழிக்கலாம். இந்த ரைபோசத்துக்கு கலமென்சவ்வு இல்லை. அப்படியே கலமென்சவற்ற ஒரு புன்னங்கம், மிகவும் சிறியது, கலமென்சவ்வு இல்லாத ஒரு புன்னங்கம். அடுத்தது அது காணப்படுறது அழுத்தமற்ற அகமுதலி சிறுவலை. அகமுதலி சிறுவலை என்றதுக்கு மேலதான் அது காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம், அகமுதலி சிறுவலையையும் ரைபோசத்தையும் இப்ப அழிக்கலாம். அடுத்தது கொள்கையுடல். கொள்கையுடல் என்று நாங்கள் இங்க குறிப்பிட்டிருக்கிறது வந்து நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். கொள்கையுடல் என்று நாங்கள் குறிச்சிருக்கிறோம், இங்க இருக்குது. இந்த கொள்கையுடல் வந்து பொதி செய்தல், சுரத்தல் பொதி செய்தல்னு சொல்லுவோம். ஒரு கலத்தார், அதாவது ஒரு படையான மென்சவ். அந்த மென்சவ் வந்து ஒரு பென்சவா இருக்கும். அந்த கொள்கை உடல் வந்து என்னவா இருக்கும், சுரத்தல் பொதி செய்தல். அதாவது சில வழியில் எங்களுக்கு தேவையான புரதங் ஸ்டிராய்ட் சரியா, சில இலிப்பிட்டுக்கள் அதுகளை எல்லாம் இது தொகுத்து பொதி செய்து அப்படியே அனுப்பி கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறோம் எங்கிருக்கிற கலப்புன்னங்கம் இளைமணி. இந்த இளைமணி என்ன செய்யுமெண்டா, எங்களோட சக்தியை, அதாவது எங்களுக்கு உருவாக்கப்படுற சக்தியை என்ன, எங்களோட உடல்ல வந்து உருவாக்கப்படுகின்ற சக்தியை என்ன செய்யும், இதுக்குள்ள அது ஏடிபி ஏடிபின்னு சொல்லுகிற முறையில் ஏடிபி ஏடிபின்னு சொல்லுவோம். அதாவது ஏடிபியை கொண்டு போய் பொஸ்பேட்டோட சேர்த்து சரியா, அது என்ன செய்யும், ஏடிபியா மாற்றும். இப்போ ஏடிபி ஏடிபி என்றது பிள்ளைகள் வந்து எப்படி இருக்குமெண்டா, அப்போ நீங்கள் அதில் குழம்ப தேவையில்லை. ஏனெண்டா இவன் அந்த சக்தி சம்பந்தப்பட்டதுக்காகத்தான் சொல்றேன். உண்மையாக அந்த ரசாயன பிணைப்புகளில் சக்தி இருக்கும். அப்போ அடினோசின் டைபொஸ்பேட் என்று சொல்லுகின்ற ஏடிபியோட ஒரு பொஸ்பேட்டை சேர்த்து அது என்ன செய்யும், ஏடிபியா மாறும். பிறகு தேவைப்படைக்க இங்கே அளவரும். அப்போ இங்கே வந்து இந்த ஏடிபியை பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, ஏடிபியோட ஒரு பொஸ்பேட்டை சேர்த்து ஒரு பொண்டை உருவாக்குது, ஒரு ரசாயன பிணைப்பொண்டை உருவாக்குது சரியா, ஒரு ரசாயன பிணைப்பொண்டை உருவாக்குது. அந்த பிணைப்பை உருவாக்குறதுக்கு இது ரசாயன பிணைப்பு சக்தி. அந்த சக்தி எந்த சக்தி என்றா இந்த
சுவாசத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற சக்தி. ஒரு புது ரசாயன சக்தியோ ரசாயன பிணைப்பு சக்தியோ அதுக்குள்ள சக்தி சேமிக்கப்பட்டிருக்கும். பிறகு எங்களுக்கு சக்தி விடுவிக்கப்பட வேணுமா இருந்தா, சக்தி விடுவிக்கப்பட வேணுமாண்டா என்ன செய்யும், இந்த சக்தியை எங்களுக்கு பிணைப்பு சக்தியை வச்சிருந்தது அந்த சக்தியை வெளிவிட்டுட்டு அது பழையபடி எப்படி இருந்துச்சதோ அதே மாதிரி போயிடும். பிறகு சக்தி கிடைக்கல அந்த சக்தியை எடுத்துட்டு வந்து இதில் போட்டு சக்தியை கொடுத்து முன்பக்கத்தாக்கமாக இது ஏடிபியை கொடுக்கும். பிறகு பிற்பக்கத்தாக்கமாக தேவைப்படைக்க வழங்கும். அப்போ சக்தியை சேமிக்கிறதும் விடுவிக்கிறதுமான செயற்பாடு இந்த ரசாயன பதார்த்தத்தினூடாக நடைபெறும். ஆனாலும் இது நடைபெறுகிற பிரதான இடம் எதென்று சொன்னால், இந்த சக்தி சேமிக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறது, அதாவது பவர் ஹவுஸ் என்று சொல்லுவோம். பவர் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும், வலுவீடு, சக்தி வலுவீடு. அப்போ பவர் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புன்னங்கம் தான் இந்த இழைமணி. ஆகவே இந்த கேள்விக்குரிய விடை எதுவாக இருக்குமெண்டா, காற்றுள்ள சுவாசத்தின் போது விடுவிக்கப்படுகின்ற சக்தியை, காற்றுள்ள சுவாசத்தின் போது விடுவிக்கப்படுகின்ற சக்தியை என்ன செய்யக்கூடியது, அதை எடுத்து விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு கலப்புன்னங்கம் இழைமணி என்று சொல்லுவோம். ஆகவே இதுக்குள்ள இருக்க சரியான விடை வந்து பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், இழைமணி என்று சொல்லுவோம். சரியா, என்னது இழைமணி. ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். இதுல பின்வரும் ஒக்சைட்டுகளில் மூல ஒக்சைட்டு எது உங்களுக்கு தெரியும். சரியா, பெரும்பாலும் ஆவர்த்தன அட்டவணையில, சரியா, எக்ஸெப்ஷன் இருக்குது, விதிவிலக்கு இருக்குது. ஆவர்த்தன அட்டவணையில, சரியா, பாருங்க, ஆவர்த்தன அட்டவணையில ரைட், ஆவர்த்தன அட்டவணையில எங்களுக்கு இருக்கிற சில மூலகங்களை பார்க்கிறோம். சரியா, ஆவர்த்தன அட்டவணையில இருக்கிற சில மூலகங்களை பார்க்கிறோம். இதுல இருக்கிற மூலகங்கள்ல, ரைட், ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிற மூலகங்கள்ல எங்களுக்கு தெரியும், இந்த நான் 2 விதமான கலர் இங்க பாவிச்சிருக்கிறேன். நீங்க பார்த்துருப்பீங்க, 2 விதமான கலர் பாவிச்சிருக்கிறேன். ஒன்று வலப்பக்கம் இடப்பக்கமாக இருக்கிற இதுல வந்து பெரும்பாலும், சரியா, பெரும்பாலும் இந்த கலப்புன்னங்கங்களை பொறுத்தளவில், சாரி கலப்புன்னங்க அந்த மூலகங்களை பொறுத்தளவில் உங்களுக்கு இந்த முதலாம் கூட்டம், 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம் மூலகங்கள், இது முதலாம் கூட்டம், இது 2ஆம் கூட்டம், இது 3ஆம் கூட்டம். இந்த 3ஆம் கூட்ட மூலகங்கள்ட ஒக்சைட்டுகள், சரியா, இவற்றினுடைய ஒக்சைட்டுகள் மூல இயல்புடையவையா இருக்கும். ஒக்சைட்டுகள் மூல இயல்பு அல்லது கார இயல்புன்னு சொல்லுவோம். ஆனாலும் கரையக்கூடிய மாதிரியான ஆக்சைட்டுகளும் இதில் இருக்குது, கரைய முடியாத ஆக்சைட்டும் இருக்கு. பெரும்பாலும் முதலாங்கூட்ட ஆக்சைட்டுகள் நல்லா கரையும். லித்தியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு நல்லா கரையும். இதுல இந்த அலுமினியம் ஆக்சைடுன்றது நீரில் கரையாது. Al2O3 சொல்லுவோம், இது நீரில் கரையாது. சரியா, அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். முதலாம் கூட்ட ஆக்சைட்டுகள் வந்து மூல இயல்பை காட்டும் அல்லது கார இயல்பை காட்டும். கார இயல்புன்னு சொன்னா என்ன செய்யும், அதனுடைய கரைசல் வந்து, சரியா, pH வந்து 7லும், pH வந்து பாத்தீங்கன்னா அத 7லும் விட என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். காரம் என்றா 7லும் விட அதிகமாக இருக்கும் pH. அல்லது பினோத்தலீன் என்று சொல்லுகின்ற ஒரு காட்டியோட ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தை தரும். பினோத்தலீன் என்ற ஒரு காட்டியோட இளஞ்சிவப்பு நிறத்தை தரும். எது, இந்த காரங்கள். இளஞ்சிவப்பு நிறம் என்றால் ரோஸ் கலருக்கு வரும். எது, காரங்கள். அப்போ பெரும்பாலும் முதலாம் கூட்டம், 2ஆம் கூட்டம், எக்ஸெப்ஷன் வந்து இந்த ஹைட்ரஜன், விதிவிலக்கு. இது வந்து என்ன, உலோகம் இல்லத்தானே. அப்போ முதலாம் கூட்டம், 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்ட உலோகங்கள் வந்து அதன் ஆக்சைட்டுகள் கார இயல்புடையவையா இருக்கும். நீரில கரைஞ்சா கார கரைசலை தரும். சரியா, அப்ப இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஆனால் அதே நேரம் நீங்க அலுலோ ஆக்சைட்டுகள் எடுத்தீங்கன்னா
சரியா? உதாரணமாக நைட்ரசன் ஆக்சைடு, SO2, சல்பூரிக் ஆக்சைடு, பொஸ்போரிக் ஆக்சைடு இவையில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா HNO3 என்ற ஒரு அமிலம் உருவாக்கலாம். இதில் இருந்து H2SO4 என்ற ஒரு அமிலம் உருவாக்கலாம். பொஸ்பேட்ல இருந்து H3PO4 என்று சொல்லுகின்ற ஒரு பொஸ்போரிக் அமிலத்தை உருவாக்கலாம். ஏன் கார்பன்ல இருந்து கூட கார்போனிக் அமிலம் H2CO3 என்ற ஒரு அமிலத்தை உருவாக்கலாம். சரியா? அப்ப இங்கால உருவாகிறது எல்லாம் வந்து என்னவா இருக்குமெண்டா அமிலமா இருக்கும். இங்கால உருவாகிறது எல்லாம் அமிலமா இருக்கும். இங்கால உருவாகிறது எல்லாம் காரமா இருக்கும் பொதுவாக. சரியா பிள்ளைகள்? அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா உங்களுக்கு, ஏன்னா இங்க நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து என்னவா இருக்குமெண்டா கார இயல்புடையது அமில இயல்புடையதுன்றதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்குறோம். சரியா? கார இயல்புடையது அமில இயல்புடையதுன்றதை பற்றி இங்கே நாங்கள் பார்க்குறோம். சரி, எங்களோட கேள்விக்கு வருவோம். பின்வரும் ஆக்சைட்டுகளில் ஒரு மூல ஆக்சைட்டு எது? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முதலாவது மெக்னீசியம். மெக்னீசியம் ஆக்சைட்டு வந்து ஒரு மூல இயல்பு. ஏன் இது ரெண்டாம் கூட்டம். கால்சியம் ஆக்சைட்டு, மெக்னீசியம் ஆக்சைட்டு இது வந்து ரெண்டாம் கூட்டம் மூலங்கள். கால்சியம் ஆக்சைட்டு வந்து எங்களுக்கு தெரியும் சுட்ட சுண்ணாம்புல இருந்து கிடைக்கும், சோக்கில் இருக்கிறது. மெக்னீசியம் ஆக்சைடு மெக்னீசிய நாடாவே எரிக்கும் போது வெள்ள நிற சாம்பல் தண்ணியில கரையும். எல்லாமே கார இயல்புடையவை. சரியா? இது காரம். அலுமினியம் ஆக்சைடு வந்து மூல ஆக்சைடு என்று சொல்ல முடியாம இருக்கிறது காரணம் என்னென்னா அது ஈரியல்பை காட்டும். அது ஈரியல்பை காட்டுகின்ற இயல்பு இருக்கு. அமில இயல்பையும் காட்டுது சில சந்தர்ப்பங்கள்ல, சில சந்தர்ப்பங்கள்ல மூல இயல்பையும் காட்டுது. அதுல வந்து என்னன்னா கரையாது நீரில். சரி, அப்ப எங்களுக்கு அது வந்து ஒரு அலுமினியம் ஆக்சைட்டை இதுக்குரிய விடையா எடுக்கலாது. SO2 எடுத்தீங்கன்னா SO2 வந்து என்னவா இருக்கும்னு சொன்னா SO2 அமில இயல்பை காட்டுறதா தான் இருக்கு. H2SO4 வாயுவை தயாரிக்கிறதுக்கு தான் இது பயன்படுது. அமில இயல்புக்கு இது பொருந்தும். SiO2 என்றது ராட்சத பங்கீட்டு வலுப்பிணைப்பு. இது நீரில் கரையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் கூட்டம். இது வந்து ஒரு நடுநிலையான ஒரு தன்மையை தான் இது பார்க்கலாம். இந்த சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா SiO2 வந்து சரியா சிலிக்கன் வந்து இத்தனை நாலாம் கூட்டம். நாலாம் கூட்டம்ண்டா அங்காலையும் இங்காலையும் நடுவில் இருக்கு. சரியா? அது நாங்கள் சொல்லுவோம் ஈரியல்புடைய மூலகங்கள் அல்லது குறைகடத்திகள் என்று படிப்போம். அந்த இடங்களில் நாங்கள் இந்த சிலிக்கனை பயன்படுத்துவோம். சரியா? ஆகவே இந்த கேள்விக்கு விடையாக அமையக்கூடியது எது கண்டு பார்த்தீங்கன்னா முதலாவதாக தான் இருக்கும். அதாவது எது? மெக்னீசியம் ஆக்சைட்டு. மெக்னீசியம் ஆக்சைட்டை விட தான் இந்த கேள்வியில் என்ன மூல ஆக்சைட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆவே பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அல்லுலோக ஆக்சைட்டுகள், அல்லுலோக ஆக்சைட்டுண்டா கந்தகம், பொஸ்பரஸ் அப்படியான கார்பன் இப்படியான ஆக்சைட்டுகள். அல்லுலோக ஆக்சைட்டுகள் அதாவது கார்பனீர் ஆக்சைட்டு, சல்பர் டை ஆக்சைட்டு, என்ன P2O5, பொஸ்பரஸ் ஆக்சைட்டு, என்ன இந்த மாதிரி அல்லுலோக ஆக்சைட்டுகள் அமில இயல்பை தரும். அல்லுலோகம் ஆனா அமில இயல்பு ஞாபகத்தில் வச்சிருக்கலாம். அல்லுலோகங்கள் ஆனா அமில இயல்பு ஞாபகத்தில் வச்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா அமிலமழை பெய்யறதுக்கு காரணம் இந்த நைதரசன் சல்பர் கந்தகம் இவற்றினுடைய ஆக்சைட்டுகள் தொழிற்சாலை புகைகள்ல இருந்து வெளியேறபடியினால என்ன அந்த சல்பர் டை ஆக்சைடு அமிலத்தை உருவாக்கும், சல்பூரிக் அமிலத்தை உருவாக்கும். ஆகவே அல்லுலோக ஆக்சைட்டுகளான நைதரசன், பொஸ்பரஸ், கந்தகம் இவைகள் என்ன செய்யும்னு சொன்னா அமில இயல்பை தரும். ஆனா இங்க வந்து கேட்ட கேள்வி அதாவது மூலங்கள் என்று கேட்டிருக்கிறார். மூலங்கள் என்றா காரங்கள், உலோக ஆக்சைட்டுகள், பெரும்பாலான உலோக ஆக்சைட்டுகள் காரங்களாக இருக்கும் என்று கூறி அடுத்த கேள்விக்கு போறேன். சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி வந்து உருவில் தரப்பட்டுள்ள வினாக்கள்ல வந்து பாருங்க. ஒன்று தந்திருக்கிறாங்க. அந்த தந்திருக்கிற உருவில ஒரு தசை இழையம் ஆகுமா என்று கேட்கிறார். இது நரம்பு இழையம் ஆகுமா, இது ஒரு மேலணி இழையமா, இது தொடுப்பு இழையமான்னு கேட்கிறார்.
தசை இழையம் என்று நாங்கள் சொன்னால் எங்களுக்கு தெரியும் தசை இழையம் 3 வகையான தசை இழையம் காணப்படுது. தசை இழையம் இளையமண்டா பிள்ளைகள் உங்களுக்கு தெரிய வேணும். என்ன இளையமண்டா எங்களுக்கு தெரிய வேணும். என்னது இளையம் என்று சொன்னால் கலங்களின் கூட்டம். இளையம் என்று சொன்னால் என்ன கலங்களின் கூட்டம். அப்போ இந்த தசை இளையம் என்று சொன்னால் தசை கலங்கள் இளையம் என்று சொல்லி இதுக்குள்ள இருக்கு. அப்போ தசை கலங்கள் இருக்கு கூட்டமாக இருக்கு. தசை இழையத்தை நாங்கள் 3ஆ பிரிக்கிறோம். என்னென்ன மலமளப்பு தசை, வரி தசை அல்லது வன்கூட்டு தசை அல்லது இச்சையுள் தசை, அடுத்தது இதய தசை. சரியா, அடுத்தது இதய தசை. அப்போ 3 வகையான தசைகள் காணப்படுது. அந்த தசைகள படங்களை உங்களுக்கு தெரியும். இதய தசைன்னு சொன்னால் இதய கிளைகளை உடைய ஒரு தசை கலங்கள் காணப்படும். இதய தசை என்றா. மலமளப்பு தசை என்றா இது இதய தசை. மலமளப்பு தசை என்றா கதிருருவான கலங்களில் காணப்படும். இது வந்து களைப்படையாத இதய தசை களைப்படையாது. இது கதிருருவான தசைகளாக காணப்படும். அடுத்தது வரி தசை வந்து வரி வரியாக காணப்படும். சரியா, அதாவது இதுக்குள்ள நிறைய நேர்கள் காணப்படும், பல கருக்கள் காணப்படும். என்ன ஆனால் இங்கே வந்து கிளைகள் இருக்காது, கிளைத்ததாக இருக்காது. இது வந்து வரி தசை அல்லது இச்சையுள் தசை அல்லது வன்கூட்டோட பொருந்திருக்கிறபடியா வன்கூட்டு தசை என்று இதை சொல்லுவாங்க. இது மலமளப்பு தசை. பொதுவாக எங்களோட உணர்ச்சிகள் எங்களால் கட்டுப்படுத்த முடியாத உறுப்புகள், உதாரணமாக சிறுநீர் தோற்பை, கருப்பை, நுரையீரல், இந்த மாதிரி உறுப்புகள் எங்களால் கட்டுப்படுத்த இயலாது, அசைக்க முடியாது. சிறுகுடல், பெருங்குடல், சமிபாட்டு தொகுதியினுடைய பகுதிகள், சிறுநீர் தோற்பை எல்லாத்துலேயுமே மலமளப்பு தசை தான் காணப்படும். இதய தசை இதயத்தில் மட்டும் காணப்படும். பிள்ளைகள் என்னுடைய நோக்கம் வந்து இந்த இதில் வந்து ஞாபகப்படுத்துறது. விடிய சொல்லிட்டு போகிறேன்டா பரவாயில்லை, டக்கண்டு எனக்கு இதுதான் கேள்வி இதுதான் விடியன்னு சொல்லிட்டு போகலாம். சரியா, அப்போ உங்களுக்கு ஞாபகம் பெற வேணும். என்ன இந்த கேள்வி செய்யக்கல மலமளப்பு தசைன்றது எங்களோட கொண்டோளுக்கு இல்லை. அது வந்து சிறுகுடல்ல, சிறுநீர் தோற்பையில், நுரையீரல்ல காணப்படும். இதய தசை வந்து இதயத்தில் காணப்படும். வெண்கூட்டு தசை கையிலெல்லாம் காணப்படும். சரி, அடுத்தது நரம்பு இழையம். நரம்பு இழையங்களை பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நரம்பு இழையம், ஒரு நரம்பு கலம் எப்படி இருக்கும்? ஒரு நரம்பு கலம் வந்து உட்காவு நரம்பு முளை, வெளிக்காவு நரம்பு முளை என்ற பகுதிகளை கொண்டிருக்கும். சரியா, உட்காவு நரம்பு முளை, வெளிக்காவு நரம்பு முளை ஆகிய பகுதிகளை கொண்டிருக்கும். அந்த பகுதிகளில் வந்து உங்களுக்கு தெரியும் இது உட்காவு நரம்பு முளை என்றது மெல்லியதாக காணப்படும். அடுத்தது வெளிக்காவு நரம்பு முளை என்றது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக காணப்படும். ரைட், இப்போ உதாரணமாக பாருங்க, இதில் உட்காவு நரம்பு முளை இந்த மாதிரி காணப்படும். சரியா, அடுத்தது இந்த ரைட் நான் சொல்லி கொண்டிருக்கிறது வந்து எது நரம்பு கலம் தொடர்பாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு நரம்பு கலத்தில் வெளிக்காவு நரம்பு முளை என்று ஒன்று காணப்படும். வெளிக்காவு நரம்பு முளை, இது உட்காவு நரம்பு முளை, உட்காவு நரம்பு முளை. அதை விட இந்த நரம்பு கலத்துக்கு மேலே மயலின் கவசம் என்று ஒன்று காணப்படும். மயலின் கவசம் இது வந்து கொழுப்பினால் ஆக்கப்பட்டிருக்கிற கவசம். இந்த கவசம் ஒரு துணியால் சுற்றின மாதிரி இருக்கும். அதுக்கு இடையில் ரன்வியரின் கணு என்றது காணப்படும். சரி, நரம்பு கலத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இயக்க நரம்பு, புலன் நரம்பு, இடைத்தூது நரம்பு. அதாவது புலன் நரம்பு, இடைத்தூது நரம்பு அல்லது இடை நரம்பு அல்லது இயக்க நரம்பு. இந்த 3 வகையான நரம்புகள் காணப்படுதுன்னு படிச்சிருப்பீங்க. ஆனாலும் இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு அந்த நரம்பின் கட்டமைப்பு வந்து பொருந்தது இல்லைன்றதுக்காக தான் இந்த படத்தை மேலோட்டமாக உங்களுக்கு அந்த விஷயங்களையும் சொல்லி கொண்டு போகிறேன். ஆகவே நரம்பு கலத்துக்கு இது பொருந்தாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க இது ஒரு மேலணி. மேலணி அந்த அங்கத்தின் பேரிலேயே பாருங்க, மேலே அணிந்து காணப்படுவது, மேலே அணிந்து காணப்படுவது. உதாரணமாக அது வெளியே இருந்தானா உள்ளுக்க இருந்தா, உதாரணமாக ஒரு இறப்பையை எடுத்தீங்கண்டா இந்த இறப்பையினுடைய உட்பரப்பில், இறப்பையினுடைய உட்பரப்பின் மேற்பரப்பில் அமைந்திருக்கிற ஒரு இது ஒரு படை மாதிரி காணப்படும். ஆவே பிள்ளைகள் இதில் தொடுப்பிழையங்கள் என்றதும் தொடுக்கிறதுக்கு பயன்படுகிற இழையங்கள். சரிதானே, அது குருதி அப்படி நாங்கள் நிறைய படிப்போம். தொடுப்பிழையங்கள், குருதி இழையங்கள்னு சொல்லிலாம் படிப்போம். அதில் இந்த கேள்விக்கு விடையாக பொருந்தக்கூடியது மேலணி இழையம். ஆகவே இந்த கேள்விக்கு விடை வந்து மேலணி இழையம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஓகே பிள்ளைகள், அப்போ இந்த பேப்பர் கிளாஸில் வந்து நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளுவோம். சரிதானே, நீங்கள் படித்த எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.